நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னும் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஇபி பாஸில் போனவங்க, டிஇபி பாஸில் இதுக்கு முன்னாடி போனவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு டிஇபி பாஸில் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு எஸ்பாஸ், இ பாஸ், ஸ்டூடெண்ட் பாஸ் இதிலெல்லாம் போக முடியுமா போக முடியாதா அப்படின்றத ப்ரூஃபோட ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில கம்பெனிகள் வந்து போக உங்களை இந்த மாதிரி டிஇபி பாஸில் போனவங்களை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டிஇபி பாஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பாஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு எந்த இதுவுமே கிடையாது, மெடிக்கல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் போயிட்டு 3 மாதம் வந்து இதுக்கு வேலிடிட்டி, ஒரு சில பேர் 4 மாதம் கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போய் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேருக்கு வந்துட்டு டிபி பாஸில் போயிட்டு வந்தால், இப்போ வந்து நீங்கள் டிபி பாஸில் போயிட்டு வந்துட்டு ஒரு சில ஏஜென்ட்டுக்கிட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், தம்பி டிபி பாஸில் போயிட்டு வந்தவங்க இந்த ஜாபுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த ஏஜென்ட் சொல்கிறாங்க, இல்லை அந்த கம்பெனி சைடில் கூட சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. நிறையா பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபி பாஸில் போனால் மற்ற பாஸில் போக முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. அது எதனால் அப்படி நினைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஇபி பாஸில் அப்ளை பண்ணதில் ஒரு கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை வச்சு நிறையா பேருக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஒரு படிக்காத ஒரு கோர்ஸை படித்த மாதிரி வச்சு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அப்ரூவலும் கிடைச்சிருச்சு. அவங்க அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் எம்ஓஎம் சைட்லேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தான் வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து உடனே கேன்சல் பண்ணி, முழுசாக பாஸ் கூட முடியல, கேன்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க. இது நிறைய பேர். ஓகேங்களா? ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேரை வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணதுனால கேன்சல் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அப்ளை பண்ண நிறைய கம்பெனியில் ஒரு சில பேர் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நான் டிபி பாஸில் பாதியில் வந்துட்டேன்னு சொல்லாமல் எஸ்பாஸ், இ பாஸுக்கு நிறைய ஏஜென்சி கிட்ட கொடுத்து அதை திருப்பி அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, டிபி பாஸில் போனால் வந்துட்டு திருப்பி வந்து எஸ்பாஸ், இ பாஸில் போக முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. அதனால வந்துட்டு எடுக்கிறதையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் ப்ராப்பராக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் நல்லபடியாக போய் ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தீங்க, எந்த ப்ராப்ளமும் உங்கள் மேலே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட், ஸ்டூடெண்ட் பாஸ் முதற்கொண்டு உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு உண்டான ப்ரூஃபை வந்து நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. இது சம்மந்தமாக வந்து இப்போ நானே வந்து ஒரு சில பேருக்கு டிஇபி பாஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்டலாம் நான் பேசினேன். ஓகேங்களா? அந்த ஆடியோவை ஃபஸ்ட்டு கேளுங்க. இல்லைண்ணா, நான் இன்னும் போலங்க. ஆனால் நம்ம இப்போ டிஇபியில் வந்தவங்க 2-3 பேர் எஸ்பாஸ்ன்னு வந்துருக்காங்க, என்டிஎஸ் பிசிஎம் பெர்மிட்டில் போயிருக்காங்கண்ணா. நம்ம டிஇபியில் வந்து எஸ்பாஸில் வந்து அதே ஏர்போர்ட் வரைக்கும் அதே போனவங்க 2 பேர் இருக்காங்கண்ணா, பிசிஎம்மில் போன 2 பேர் இருக்காங்கண்ணா. ஓகே, இவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஇபி பாஸில் போனவங்க இப்போ வந்து நீங்கள் டிஇபி பாஸில் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனிலே வந்து உங்களோட ஒர்க்கு பிடிச்சிருக்கு, உங்களை எடுத்துக்கணும்னு அந்த முதலாளி நினச்சிட்டாரு அப்படின்னா அவரே எஸ்பாஸில் எடுத்துக்க முடியும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த டிஇபி பாஸில் நம்ம ஏர்போர்ட் ஜாப்புக்கு அனுப்புனவங்களே வந்து 2 பேரை வந்துட்டு அந்த கம்பெனியோட முதலாளி வந்து ஒர்க்கு பிடிச்சதுனால அவரே வந்து எஸ்பாஸில் எடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? அது இல்லாமல் அடுத்தது வந்ததுக்கப்புறம் 2 பேர் பிசிஎம் பர்மிட்டில் போயிருக்காங்க. ஓகேங்களா? எந்த பர்மிட்டில் வேணாலும் போகலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. ஓகேங்களா? ஓகே, இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தங்க, நான் வெளியில் நிறையா பேர்கிட்ட இது சம்மந்தமாக வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் நான் ஒர்க் பண்ணி தான், ஏன்னா நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா வந்துட்டு தப்பாயிருங்கிறதுனால நிறையா நான் ஒர்க் பண்ணி தான், கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக வந்து இதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து அடுத்த ஆடியோ வந்து இது யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் பர்மிட்டில் போனவரோடது. ஸோ அவர் பேசுனதை நான் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நான் நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசின கான்வர்சேஷனை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன், பாருங்கள். பிரதர், நீங்கள் டிஇபியில் என்ன ஜாப்புக்கு பிரதர் போயிருந்தீங்க? எத்தனை மாதம் இருந்தீங்க? இப்போ என்ன பாஸ் பிரதர் போயிருக்கீங்க? டிவியில் தான் ஏர்போர்ட்டில் அந்த லக்கேஜ் ஏற்றி இருக்கிறது, ஹோட்டல் அது லான்ச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த இதுக்கு ஓட்டிக்கு அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தேன். 3 மாதம் விசாரித்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே வரணும் அப்படின்னா அந்த பாஸ் வர முடியாது, எஸ் பாஸ் தான் அப்ளை பண்ணி வர மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் டிஇபி பாஸில் தான் போனாப்புல, ஏர்போர்ட் ஜாப்புக்கு தான் போனாப்புல, அதுக்கப்புறமேட்டு டிஇபி பாஸில் போக முடியாது. அதே தான் நானும் சொல்லியிருக்கேன். டிஇபி பாஸில் ஒரு தடவை மட்டும்தான் சிங்கப்பூருக்குள்ள உங்களால் போக முடியும். ஒரு தடவை நீங்கள் டிஇபி பாஸில் போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த பாஸில் போக முடியாது. மற்றபடி எந்த பாஸில் வேணாலும் திருப்பி நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இவரும் அதை தான் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பாஸில் பிரதர் இருக்கீங்க? இப்போ நீங்கள் திருப்பி சிங்கப்பூர் போயிட்டீங்களா, என்ன பாஸில் இருக்கீங்க? ஒர்க் பர்மிட்டும் போட்டுருந்தது, அப்படிதான் போட்டுருக்கு, கம்பெனிலாம் போட்டிருக்கு, ஒர்க் பர்மிட்டும் போட்டிருந்தது.
இவர் வந்து ஒர்க் பர்மிட்டில் ஒர்க் பர்மிட்டில் போயிருக்கதா சொல்கிறார். அதாவது பிசிஎம் பர்மிட்டாக இருக்கும், இல்லைனா வந்து சிபிஆர் பர்மிட்டாக இருக்கும். அது ரெண்டுக்குமே வந்து ஒர்க் பர்மிட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ ஒர்க் பர்மிட்டில் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ வந்து ஆளை கூட செட் பண்ணி நீ வாய்ஸ் வந்து பேச வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு அதுக்கு உண்டான ப்ரூஃபை இங்கே காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபியை பாருங்கள். இந்த ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டேட் போட்டிருக்கோம். 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 வந்துட்டு இவர் வந்துட்டு இவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில்குமார் சந்தோஷ்குமார். இவர் வந்துட்டு டிஇபி பாஸில் போயிருக்காரு. அந்த கீழே போட்டிருக்கு பாருங்க, யுவர் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ளிகேஷன் இஸ் அப்ரூவல்னு போட்டிருக்கு. இது எப்போ இவருக்கு அப்ரூவல் ஆயிருக்குன்னா 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அவர் வந்துட்டு திருப்பி 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 எஸ்பாஸ் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு. பாருங்க, யுவர் எஸ்பாஸ் அப்ளிகேஷன் இஸ் அப்ரூவ்டுன்னு இருக்கு. ஸோ வந்து இவர் வந்து திருப்பி எஸ்பாஸில் போயிட்டாரு. இதுக்கு மேலே வேற எந்த ப்ரூஃப் எனக்கு காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரோட இதில் வந்துட்டு அவங்களோட பர்சனல் இது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் கம்பெனி நேம் அந்த QR கோடை மட்டும் இது பண்ணியிருக்கேன். இதோட ஒரிஜினல் ஐபி காப்பி என்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? இவரோட எஸ்பாஸோட ஐபி காப்பியும் ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது, டிஇபி பாஸோட ஐபி காப்பியோட ஒரிஜினலும் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் கொடுக்குறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட் பாஸில் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது விஷயமாகவும் நான் டைரெக்டாக காலேஜில் பேசிட்டேன். காலேஜில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியும். இத்தனைக்கும் எஸ்பாஸில் இருந்தவங்களே வந்து ஒருத்தர் ஸ்டூடெண்ட் பாஸில் போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டானதை வந்து நான் அந்த சேட் டீட்டெயில்ஸில் காமிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் எஸ்பாஸ் ஹோல்டர் காட் அப்ரூவல் ஸ்டூடெண்ட் விசா. ஓகேங்களா? எஸ்பாஸில் இருந்தவரே அப்ரூவல் ஆயிருக்கு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, எஸ்பாஸ் வந்து அந்த ஏற்கனவே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதோட ஃபோட்டோ காப்பி, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, 10th 12th சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதுதான் கேட்டிருக்கிறாங்க. இது கொடுத்து அவர் அப்ரூவலும் வாங்கி ஸ்டூடெண்ட் பாஸ்லையும் போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எந்த பாஸில் போனாலும் திருப்பியும் நீங்கள் வேறு பாஸில் போக முடியாது. அதாவது டிஇபி பாஸில் போனால் மட்டும்தான் உங்களால் திருப்பி டிஇபி பாஸில் போக முடியாது. அதர்வைஸ் நீங்கள் டிஇபி பாஸில் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு எந்த பாஸில் வேணாலும் போகலாம். ஓகேங்களா? இது மட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ டிஇபி பாஸில் போகிறதுல என்னென்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன் கேட்டுக்கங்க. இப்போ நீங்கள் டிஇபி பாஸில் போனீங்க, சிங்கப்பூர்னா என்னன்னே தெரியாமல் நீங்கள் டிஇபி பாஸில் உள்ளர போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்துட்டு நீங்கள் போனோடனே வந்துட்டு வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சிங்கப்பூரில் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேர்லாம் ஆர்வக்குள்ளாரில் வந்துட்டு இப்போ லாங் டைம் பாஸில் லட்சக்கணக்கில் 5 லட்சம் 6 லட்சம் பணம் கட்டி போயிட்டு அங்கே போயிட்டு உங்களால் அங்கே வேலை பார்க்க முடியலை அப்படின்னா அந்த பணம் லாஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் திருப்பி தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் இது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் 3 மாதம் தான் அப்படின்றதுனால உங்களால் ஈஸியாக வந்து அந்த வேலையை வந்துட்டு பார்க்க முடியும். கஷ்டமாகவே இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு போட்ட காசை விட நீங்கள் டபுளாக எடுத்துட்டோ இல்லை போட்ட காசை எடுத்துட்டோ உங்களால் திருப்பி இந்தியா வந்துட முடியும். அப்போ நீங்கள் அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய இன்ட்ரோ கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஇபி பாஸில் போனவங்க லாங் டேர்ம் பாஸுக்கு மாறிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏஜென்ட்கிட்ட கட்ட வேண்டியது டேரெக்டாக பாஸே எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கட்ட வேண்டியதே தேவையில்லை. இந்த மாதிரிலாம் நிறையா ப்ளஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஇபி பாஸில் போகிறது பெஸ்ட்டு தான். இது சம்மந்தமாக நான் எம்ஓஎம்க்குமே இமெயில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எம்ஓஎம்மில் நான் இமெயில் பண்ணியிருக்கேன். அதுக்கு உண்டான ரிப்ளை இன்னும் வரல. அது வந்தோன்னா அது சம்மந்தமாக ஒன்று நான் வீடியோ போடுறேன், இல்லைனா நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் அந்த இமெயிலை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது வந்துட்டு ஒரு பிம்பம் தான். அதாவது ஏற்கனவே அந்த போலி டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி டிஇபி பாஸில் அப்ரூவல் வாங்கினவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குதே ஒழிஞ்சு எல்லாருக்குமே அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு முதலாளியோ உங்களை வந்து எந்த பாஸில் எடுக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக எடுக்க முடியும். அவங்களுக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் தான். உங்களோட டாக்குமெண்ட்ஸு உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் உங்கள் மேலே இல்லை, உங்கள் மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக எடுக்க முடியும். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட் பாஸுக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். டிபி பாஸில் போனதுனால தான் வந்துட்டு ஒரு பாஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது தவறானது, அது காரணம் கிடையாது. ஒரு பாஸ் வந்து உண்மையிலே இப்போ நீங்கள் டிபி பாஸில் போயிட்டு வந்திருக்கீங்க, ஒரு எஸ் பாஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பாஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ காரணம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சரியான சம்பளம் வந்து கோட் பண்ணாமல் இருக்கலாம். அதாவது இன்னைக்கு எஸ் பாஸோட சம்பளம் எவ்வளவு அப்படின்றத கரெக்டாக போடாமல், ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு 3500 வெள்ளி உங்களுக்கு சம்பளம் போட்டால் தான் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு $3000 சம்பளம் போட்டிருந்திருக்கலாம், அதனால கூட ரிஜெக்ட் ஆகலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற டாக்குமெண்ட் ப்ராப்பராக இல்லைன்னா கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, சேலரியும் கரெக்டாக கோட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியில் கோட்
கோட்டா அப்படின்றது ஒன்று குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்காகவும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு டிஇபி பாஸில் போனதுனால தான் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட தவறு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே எப்படி எனக்கு இன்னும் நிறைய பேர் போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் யாராவது டிஇபி பாஸில் போயிட்டு வேறு பாஸில் போயிருந்தீங்க அப்படின்னாலும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி சொல்லி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. டிஇபி பாஸ் நம்மள்ட்டே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஇபி பாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் டிஇபி பாஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பாரதாசன் யூனிவர்சிட்டியாக மட்டும்தான் இருக்கணும். ஏர்போர்ட் ஜென்ரல் ஒர்க்கு வேற ஒரு ஜாப் இது ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரூஃப் தெளிவாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இது இந்த ஐபி இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட டெலகிராம் ஐடி KingArun113 என்னோட பர்சனல் டெலகிராம் ஐடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் நீங்களா ஒரு டிசிஷனுக்கு வந்து நீங்களா ஒரு முடிவு எடுத்து நீங்களா ஒரு அசம்ஷன் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்கும். ஸோ பயப்படாமல் நீங்கள் தைரியமாக டிஇபி பாஸில் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.